கஸ்டமர் மீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுறீங்க. அதுல நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வர்றாங்க. நம்முடைய நிறுவனத்துல அமர்ந்து பெரிய ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு அவங்களுக்கு காட்சிகள் எல்லாம் படுத்தி நிறைய விஷயங்களை சொல்றீங்க. என்ன சார் பெனிஃபிட் இதனால? அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன சார் பெனிஃபிட்? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய அலுவலகங்கள்லயும் சரி, மற்ற மற்ற இடங்கள்லயும் நம்ம வாடிக்கையாளருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறோம். அதை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஓட்டுநரும் இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை தெரிஞ்சுக்கணும், பாலிசி பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும், இன்சூரன்ஸ் இல்லாம வாகனங்கள் ஓட்டுறதுனால நடக்கிற பாதிப்புகளை தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுல எத்தனை ஆயிரம் விபத்துகள் தினசரி நடக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை அவங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், அவங்களோட சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் அளிக்கிற அடிப்படையில இது நம்மளுடைய அலுவலகங்களையும் நம்ம முகாம் பாரி போட்டு ப்ரொஜெக்டர்ல அவங்களுக்கான தகவல்களையும் சொல்றோம். நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் அவங்களுக்கான சந்தேகங்களை நம்ம தீர்த்து வைக்கிறோம். இது மட்டும் இல்லாம எங்களை அழைக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள், ஆட்டோ சங்கங்கள், டாடா ஏஸ் சங்கங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீபோர்டு கார்கள் வைத்திருக்கக்கூடிய கார் சங்கங்கள், டூரிஸ்ட் வேன்கள் போன்ற வச்சிருக்கக்கூடிய வேன்கள் சங்கங்கள்ல இருந்து எங்களை அழைத்து அவங்க இந்த இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பத்தியும், இந்த விபத்துகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தியும், விபத்து நடக்கும்போது எப்படி நம்ம அதை அணுகணுங்கிறத பத்தியும் அவங்களுடைய கூட்டங்கள்ல பேசுறதுக்காகவும் எங்களை அழைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டங்கள்ல பங்கு பெற்று அவங்களுக்கான விவரங்களை நிறைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது மூலமா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்து இல்லாத ஒரு தேசத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடையும் நம்ம இது மாதிரி கேம்புகளை எங்களுடைய அலுவலகங்கள்லையும் இது போன்ற சங்கங்கள் மூலமாகவும் அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்.